மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். முன்னாடி போல யாரும் பார்க்கறதில்ல. என்ன ஏதுன்னு தெரியல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மாறன் மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ வந்த ஸ்டாக்கா? எப்போ வந்துச்சுங்கிற மாரி விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப, வீரா வந்துடுறாங்க. என்னது அண்ணன் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல, இவங்க மாட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பிரச்சனையெல்லாம் இல்லன்னு தான் நெனைக்கிறேன். என்னாச்சு? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இல்ல உங்களுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனைன்னு நெனச்சோம். அதனால தான். என்னது பிரச்சனைன்னு நெனச்சீங்களா? என்னடா நீ எதுவும் சொன்னியா? இது ஒண்ணும் வீடு கிடையாது. நம்ப 2 பேரும் தனியா இல்ல. கொஞ்சம் எதுவா இருந்தாலும் பார்த்து பேசு. அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிரும்ங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து சபையில வச்சே பேசிட்டு இருக்காங்க. நான் உன்ன படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அட்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால தான் நீ வரமாட்டேங்கிற மாரி இவங்கள்ட்ட வந்து சொன்னேன். உனக்கு இன்னும் இந்த விஷயம் வந்து தெரியாதுல்ல. அதனால தான் நீ இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மாறன் வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே, "என்னடா நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என்னென்னமோ ஃபார்ம்லாம் நீட்டிட்டு இருக்க. இத பார்த்தோனே நான் வந்து கையெழுத்து போடணுமா?" அப்படின்னு சொல்லி கடையில எல்லாரும் கேட்கிற மாரியே சத்தம் போட்டு பேசிடுறாங்க. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பிரச்சனை தான் போல இருக்கு. "என்ன நீ அங்க பேசுற மாரி இங்க பேசிட்டு இருக்க? வா தனியா பேசலாம்." அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இது தெரியாம நம்ம வேற டெய்லி வந்து கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்கோம். வீரா அண்ணி எப்படி தான் வந்து மனசு வந்து சமாதானம் ஆயிருப்பாங்க. இங்க வந்து பேசினதெல்லாம் நடிப்பா? ஆமா, அவங்களுக்கு பின்னாடிலேருந்து தாலி கட்டினா கோவம் வரதானே செய்யுங்கிற மாரி, அந்த இடத்துல எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அச்சச்சோ! அண்ணனோட வாழ்க்கை இது மாரி ஆகும்னு நெனச்சு கூட பார்க்கலையேங்கிற மாரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற எல்லாரும். அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ம மாறன். "நீ பாட்டுக்கு எல்லார் முன்னாடியும் கத்திக்கிட்டு இருக்க. என்னடா நான் உன்னோட பொண்டாட்டின்னு நெனச்சியா அமைதியா போறதுக்கு? சரி, நான் எதுக்காக தெரியுமா? அட்மிஷன் ஃபார்ம்லாம் வாங்குனேன். உங்க அண்ணனோட ஆசைய வந்து நிறைவேத்தலாம் தான். ரொம்ப நடிக்காதடா! எப்படியெல்லாம் என் மனச மாத்தணும்னு நீயும் வந்து போராடிக்கிட்டு இருக்க. ஆனா, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. நீ என்ன மன்னிக்க வேணாம், ஏத்துக்க வேணாம். நீ நல்லா படிக்கிற பொண்ணு. நீ நல்லா படிச்சுட்டு போ. அந்த ஆசையாவது நிறைவேத்தலாம்ல. ஏரியாலயே சூப்பரா படிக்கிற பொண்ணு. எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும்? அதுக்காக தான் நான் இது மாரிலாம் யோசிச்சு வச்சிருந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்லங்கிற மாரி சொல்றாங்க. டேய்! எனக்கு படிக்கிற ஆசையும் இல்ல. ஒண்ணுமே இல்லடா. எப்ப நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டியோ, அப்ப வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு எப்புட்றா, எனக்கு எதுலடா இன்ட்ரெஸ்ட் வரும்? நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு கண்மணின்னு சொல்லாம, அந்த இடத்துல உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும், எங்க அம்மாவும், என் தங்கச்சியும் தான். மத்தபடி ஒண்ணும் இல்லங்கிற மாரி கேஷுவலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப வீரா, "ஏய்! நீ என்ன மன்னிக்க வேணாம். நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உனக்கு தெரியலையா? நீ அக்கறைப்படுறதுக்கு நீ முதல்ல யாரு? நீ நல்லவனாவே இருந்துட்டு போ. ஆனா நான் கண்டிப்பா உன்னலாம் ஏத்துக்கவே மாட்டேன். நீ யார்றா முதல்ல? உனக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? என் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாம வந்தவன் நீ. அப்படி இருக்கும்போது உன்னலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால மன்னிக்கவும் முடியாது. அந்த நிலைமையில கூட உன்ன நான் வச்சு பார்க்க மாட்டேன். மரியாதை இங்கேருந்து போயிடு." சரி நான் போறேன். இந்த அட்மிஷன் ஃபார்ம்ல மட்டும் கையெழுத்து போட்டு குடுன்னோன, அந்த ஃபார்ம வாங்கி கிழிச்சு தூக்கி விட்டெறிஞ்சுட்டு, அப்படியே வீரா பாட்டுக்கு போறாங்க. ஜோசியர பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க அந்த இடத்துல. ராஜேஷோட அம்மாவும், கண்மணியும். இது மாரி எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்த வந்து குடுத்தோனே, இவங்க 2 பேரும் பிரிய வாய்ப்பே இல்ல. அப்படின்னு அந்த ஜோசியர் வந்து சொல்லிடுறாங்க. இந்தாங்க 10,000ங்கிற மாரி குடுத்தோனே, உடனே வந்து அவர் வந்து யோசிக்கிறாரு. சரிம்மா, இது ஒண்ணும் நடக்காத விஷயம் இல்ல. நடத்தி வச்சுருவோங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சிரிச்ச முகமா வந்து பேசுறாங்க. நல்ல வேளை நம்ம குடுத்த 10,000 வந்து வேலைய முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குங்கிற மாரி கண்மணியும் அந்த இடத்துல ராஜேஷோட அம்மாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அதே மாரி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள. ஒரு பக்கம், "அண்ணே, என்னண்ணே நீ கொஞ்சம் அமைதியாயிட்டியா? உன் பையன வந்து மன்னிக்கணுங்கிற மாரி வள்ளி வந்து கேட்கலான்ட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து இவங்க ஏதோ ஜோசியம்லாம் பார்த்தாங்களாம். வாசல்ல வந்து வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேட்டாங்க மாமா. அதனால தான் நான் இங்க வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணனுக்கு தான் ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்லன்னு தெரியும்ல." "அதெல்லாம் ஆமாம்மா. வள்ளி சொல்ற மாரி எனக்கெல்லாம் நம்பிக்கைலாம் கிடையாது. நீங்க மட்டும் போலாம். உழைச்சா தான் சாப்பாடு. இதத்தான் நான் நம்புறேன். ஜோசியத்தெல்லாம் நம்ப முடியாதுங்க. 4 கட்டத்துல ஒருத்தன் கோடீஸ்வரன்னா, உழைக்காம ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? எல்லாமே முக்கியம். நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேங்கிற மாரி தான் ராமச்சந்திரனோட குணம் போல." அது மாரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து, "இல்ல மாமா, இவரு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு." "என்னது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரா? இப்ப தான் வாசல்ல நின்னாங்கன்னேன். இப்ப என்னமோ சொன்னாங்கன்னேன்." "ஆமா, என் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் ராமச்சந்திரன் முன்னாடி வந்து சொல்லலான்ட்டு இருக்காப்ல. உங்க பையனால ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்குமே. உங்க ஒட்டுமொத்த குடும்பத்திலயும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க என்ன நம்புறதும், நம்பாம இருக்கிறதும் பாருங்க. ஏங்க நடந்த விஷயத்த சொல்றது ஜோசியம் கிடையாதுங்க. நடக்கப் போற விஷயத்த வந்து முன்கூட்டியே சொல்லி தடுக்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் ஜோசியம். என்ன காமெடி பண்றீங்களா? எங்க குடும்பத்தோட கதை தான் வந்து எல்லாருக்கும் முன்னாடியே தெரியுமே!" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சும்மா அரசல் புரசலா கேள்விப்பட்டுட்டு வந்து சொல்லலான்ட்டு இருக்கீங்களா? உங்க ஜாதகத்த பார்த்தேன். அதனால தான் வந்து தப்பு நடக்குன்றத தெரிஞ்சும் ஜோசியக்காரர்லாம் அமைதியாலாம் இருக்க மாட்டாங்க. அதனால தான் முன்கூட்டியே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு,
ஏற்கனவே உங்கள் கடைசி பையனால் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 3 பேரை பத்திரமா அமுச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவன் மிகப்பெரிய கேடியா இருப்பான் போல இருக்கு. நான் செய்யாத தப்பெல்லாம் என் மேலே போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கான். இவங்க தான் வள்ளி. இவங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்காது. ஓ! மாறனோட ஜாதகத்தில் என்னை பற்றி இருக்கிற டீட்டெயில்லாம் தெரியுதா? ஓஎஸ். அப்புறம் மேற்படி சொல்லு. இவன் சூப்பராக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் போலண்ணே. அதனால தான் ஏ டு இசட் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காப்புல. நீங்கள் என்ன கலாச்சாரம் கவலை இல்லை. மாறணும், வீராவும் பிரிஞ்சு இருக்கணும். அது நடந்தால் தான் வீராவோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி இக்கு வச்சு பேசினோன்னே, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நீயே ஒரு பித்தலாட்டக்காரன். அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ பேசுகிறதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? எடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வள்ளி அந்த ஜோசியரை அடிக்கலான்னு போகிறப்ப கார்த்தி, ராமச்சந்திரன் எல்லாரும் தடுத்துடுறாங்க. ஐயா, சொல்கிறத நடச்சா உங்களுக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது? எந்த பிள்ளையோட ஜாதகமும் சரியில்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல எல்லாரும் கஷ்டம்தான் படுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? யதார்த்தத்தை மாற்ற முடியாதுல்ல. ஆல்ரெடி நீங்கள் இவனால் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. இவர் இந்த வீட்டில் இனிமேட்டு இருந்தாருன்னா சரிப்பட்டு வராது, பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒத்துமையாக அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனை வரும். எனக்கு இதிலலாம் நம்பிக்கையே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வீரா பேசுகிறாங்க. ஆமாம், உனக்கு எந்த விஷயத்துல தான் நம்பிக்கை இருக்குது? எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டேன், எதை நம்பக்கூடாதோ அதை மட்டும் தெளிவாக நம்புங்கிற மாதிரி அந்த இடத்துல கண்மணி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஜோசியர் மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா அப்படியே அந்த ஜோசியரை விட்டுட்டேன், வேறு யாரையாவது ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு இவர் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு கிராஸ் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வள்ளி பேசும்போது, சும்மானு இருங்க. ஆகுனா எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. நான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேனா, இல்லை புது ஆள் மூலயமா யாரோ இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுது. வீராவும் மாறனும் ரூமில் தனித்தனியாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, வீரா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். உனக்கு சிங்கிள் பிஹெச்கே போதுமா? ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் போதும்ல? நம்ம 2 பேரும் தானே? அச்சச்சோ, அது சரி வராது. பெரிய வீடாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மேபி பிருந்தா நம்ம கூட இருந்துக்கிட்டே படிக்கிறதுக்கு வெளியில் காலேஜுக்கு போகலாம். இன்னொன்று அத்தை கூட நம்ம வீட்டில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 2 பிஹெச்கே, அப்புறமேட்டு கெஸ்ட்டு தங்கணும்னா சரி ஒரு 3 பிஹெச்கே பார்த்துடலாம். எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசும்போது, என்னடா எனக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்துடுவாங்க. ஐயோ, நான் வீராவை கூட்டிகிட்டு போகிறேங்க. தம்பிக்கும் இனிமேட்டு வீராவுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க பொண்ணு மேலே அன்பு பாசம் அதிகமாக இருக்கும்ல, அதனால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீ எங்கடா போகிற இனிமேட்டு யதார்த்தமாக கூட ஒரு நாள் வெளியில் கூட இந்த ரூமை விட்டு தாண்டி கூட நடிக்க முடியாது. அதை நினச்சா தான் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நீ வேற அதை நினச்சனா நான்லாம் கஷ்டப்படலைங்கிற மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா கிட்ட நம்ம மாறன் கீழே மட்டுக்கும் வள்ளி வராங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது கண்மணி மட்டும்தான். கண்மணி தான் அந்த ஜோசியரை கூட்டிகிட்டு வந்தா. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தோட பஞ்சாயத்து எல்லாத்தையும் சொல்லி கண்மணி தான் பிரிக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க நம்ம வள்ளி. ஏங்க, எல்லா பழியும் போட்டாச்சு, இப்போ இந்த பழியும் போட்டிங்களா? நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னா உனக்கே தான் நல்லா தெரியுமே. அப்படி இருக்கும்போது நான் வேற சொல்லணுமாங்கிற மாதிரி வள்ளி மாஸ் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வேறு லெவலில் மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வீரா என்ன சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.